ஹலோ கைஸ், பிடிசி வந்து ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. மிகப்பெரிய ஒரு வார்னிங் சிக்னல். ஸோ இந்த சிக்னல் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் லிக்விடேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா 68,900 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சிக்னல் தான் கொடுத்துருக்கு நமக்கு. அதாவது ஒரு பேரிஷ் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த சிக்னலில் வந்து நிறைய பேர் லிக்விடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இந்த வீடியோ இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான் இருக்க போது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு பேரிஷ் சிக்னல் தான் நமக்கு கொடுத்துருக்கு. பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லைனு. இந்த சப்போர்ட் லைனில் ப்ரைஸ் வந்து இப்போ நிற்கிது. போன தடவையும் சப்போர்ட் லைனில் தான் ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் சப்போர்ட் லைனில் நிற்கிது. இதனால் எத்தனை பேர் வந்து லிக்விடேஷன் ஆக போகிறாங்கன்றது நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் வந்து லாங்கு ஷார்ட் எப்படிலாம் லிக்விடேஷன் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கீழே வரதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதனால் வந்து ஒரு ட்ராப் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட்டு ஒரு ட்ராப் நடந்தது, ஒரு புல் ட்ராப்பு. ஸோ இந்த புல் ட்ராப்பும் நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக 72,000 லிக்விடேஷன் எடுத்துகிட்டு கீழே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து 72 போயிட்டு கீழே வந்துருச்சு. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், டெலிகிராம் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து கரெக்டாக 72,000 கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கீழே தான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி கேண்டில் வந்து கீழே வரலாம், இல்லைனா 2 நாள் கன்சால்டேட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். ஆக்சுவலாக நம்ம அடுத்த வாரம் மண்டேக்குள்ளே கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 2 நாள் இருக்கிறதுனால, இன்னும் 3 நாள் இருக்கிறதுனால மண்டே வந்து ஒரு லிக்விடேஷன் ஹண்ட் எப்போவுமே நடக்கும். அதனால் மண்டே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நாள் வந்து ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த டம்ப் எப்போவுமே நடக்கும், ஒரு பெரிய டம்ப் நடக்கும். ஸோ அந்த டம்ப்பும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆக மொத்தத்தில் டம்ப்பு தான் நடக்கும், மேலே போகிறதுக்கு கிடையாது. சரிங்களா? நம்ம பேச வச்ச ஏரியா வந்து இந்த 63 ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வந்து ப்ரைஸ் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து எத்தனை பேர் வந்து லிக்விடேஷன் ஆக போகிறாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். மோஸ்ட் பீப்புள் வந்து இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் லாங் எடுப்பாங்க அப்படின்னா, இங்கே சப்போர்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரைஸு. அதனால் இங்கே வச்சு லாங் எடுப்பாங்க. இந்த இடத்துல லாங் எடுப்பாங்க, இந்த இடத்துல லாங் எடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ்லாம் இங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ லாங் எடுத்துகிட்டு மேலே வந்து டார்கெட் இங்கே வைப்பாங்க. ஆனால் வந்து மோஸ்ட் பீப்புள் வந்து லிக்விடேஷன் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸையும் இந்த ஸ்டாப் லாஸையும் அன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாப் லாஸும் எல்லா ஸ்டாப் லாஸும் கீழே ஸ்டாப் லாஸ் நிறைய இருக்குது. எல்லா ஸ்டாப் லாஸையும் அன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ட்ரேடர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறதுனால லாங் எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஷார்ட்டுக்கு தான் இந்த இடத்துல வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா கீழே வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் ஷார்ட் வந்து இன்றைக்கே நடக்குமா, இன்னும் 2 நாள் கழித்து நடக்குமான்றது தெரில. பட் வந்து ஷார்ட்டு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நிறைய பேர் வந்து இதில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் ஹண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்லேருந்து லாங் எடுக்கு. எப்போவுமே சப்போர்ட்லேருந்து லாங் எடுக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சப்போர்ட்லேருந்து லாங் எடுத்தால் கண்டிப்பாக அது வந்து லிக்விடேஷன் ஹண்ட்டுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஏன்னா இது லாங் எடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் அது வந்து நான் ப்ரைவேட் குரூப்பில் இல்லைனா கிளாஸ்லையும் எடுப்பேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து நீங்கள் லாங் எடுத்திங்கன்னா லிக்விடேஷன் ஹண்ட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறது வந்து 63 ஏரியா. ஓகேங்களா? இந்த 63 வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் போகாது, மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் 63 தான், அதுலேருந்து மேலே போகும். ஓகேவா?
ஏன்னா ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால இந்த ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து நமக்கு அகெயின் வந்து பெரிய பேரிஷ் வராது, ஒரு சின்ன பேரிஷ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேரிஷ் வந்து எத்தனை % வந்து வரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8% வரலாம் பிடிசி கிராஷ், ஓகேங்களா. 8 to 9% வந்து கிட்டத்தட்ட பிடிசி கிராஷ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எத்திரியும் பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் லோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எத்திரியும் அனதர் லோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திரியும் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% கிராஷு, 16-17% கிராஷ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எத்திரியம். ஆனால் பிடிசி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு 8 to 9% கிராஷ் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும், சரிங்களா. இது வந்து பிடிசி அப்டேட்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து மார்க்கெட்டு மோஸ்ட் பீப்புள் வந்து லிக்விடேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சப்போர்ட்லேருந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து எப்போவுமே லாங் எடுக்கக்கூடாது, நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்போர்ட்லேருந்து லாங் எடுத்தால் லிக்விடேஷன் தான் நிறைய சான்ஸ் வரதுக்கு அதிகமாக இருக்குது. பிகாஸ் வந்து எவ்ரி சப்போர்ட் எவ்ரி ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே கீழே லிக்விடேஷன் தான் இருக்கும். லிக்விடேஷன் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் லாங் ஷார்ட்லாம் எடுக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுடைய ட்ரேடிங்கை அப்படி தான், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பிடிசி வந்து ஒரு கிராஷ் வரும். ஸோ இந்த கிராஷ் வந்து லிக்விடேஷன் ஹண்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று வந்து சப்போர்ட்லேருந்து லிக்விடேஷன் நம்ம லாங் எடுக்கும்போது இல்லை ரெசிஸ்டன்ட்லேருந்து ஷார்ட் எடுக்கும்போது அங்கே லிக்விடேஷன் ஹண்ட்டு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு சான்ஸு கொடுக்கக்கூடாது மார்க்கெட்டுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பிடிசியோட அப்டேட் நான் சொல்லிட்டேன், எத்திரியமோட அப்டேட் நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கிராஷ் வந்து ஒரு பிடிசி 9 to 10%, எத்திரியமும் 15% சான்ஸ் இருக்குது கீழே வரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பம்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய கிராஷ் வந்து இங்கே எதிர்பார்க்கல. ஆனால் பிடிசி வந்து சைக்கிள் பாட்டம்ன்றது நான் சொல்ல வரல. ஏன்னா சைக்கிள் பாட்டமும் இங்கே எந்த சிக்னலும் நான் கொடுக்கல மார்க்கெட்டு, சரிங்களா. அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் கீழே வந்துட்டு தான் மேலே போகும், சரிங்களா. அதுதான் வந்து இந்த வீடியோ நான் சிக்னல் கொடுத்துருக்கு, மார்க்கெட்டும் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, எப்படி லிக்விடேஷன் வந்து பீப்புள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க, மோஸ்ட் பீப்புள் எப்படி வந்து இன்வாலிட் ஆகுறாங்க, எப்படி வந்து ட்ரேடரில் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறாங்க, ஹண்ட் ஆகுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஸோ எப்போவுமே வந்து சப்போர்ட்லேருந்தோ ரெசிஸ்டன்ட்லேருந்தோ லாங்கோ ஷார்ட்டோ வந்து எடுக்கிறது உத்தேசம் இல்லை. ஸோ அது வந்து எப்போவுமே இன்வாலிடேட் ஆகிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ட்ரேடிங் மெத்தடு, சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த நாலேஜ் வந்து என்னுடைய ஓன் அனலைஸ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சுருப்பீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.